Hello students, in the video நம்ம straight lines பார்க்க போறோம். First of all இந்த chapter நம்ம segregate பண்ணிடலாம். Concept 9.1 நான் எடுக்க போறேன்னா exercise 9.1 தேவையான கான்செப்ட் மட்டும் தான் நான் எடுப்பேன். ஓகேவா? So first நம்ம concept 9.1 பார்த்துடலாம். That is related to exercise 9.1. So first மூணு ஃபார்முலா வந்துட்டு நம்ம 10th ல படிச்ச ஃபார்முலா தான் நம்ம படிக்க போறோம். That is distance between two points p of x1, y1 and q of x2, y2. Okay, so p னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் and q னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் டிஃபரண்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னா we can define it as pq is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. 10th ல படிச்ச ஃபார்முலா தான். Next, section formula. What do you mean by a section form? What do you mean by a section form? Let's say this is a line. AB is a line. A point is x1, y1 and B point is x2, y2. So in the point I divide. Okay, I am not dividing it as equal parts. So in the part வந்துட்டு m1 எடுத்துக்கிறேன் m1 and இந்த part வந்துட்டு நான் m2 எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் ரேஷியோ எடுத்துக்கிறேன். ஏன் நான் m1 m2 எடுக்கிறேன்? இந்த a2 இந்த பாயிண்ட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூ வரும், இந்த பாயிண்ட்லேருந்து b பாயிண்ட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் m1 is to m2. ஸோ திஸ் செக்ஷன் ஃபார்ம் இஸ் given by m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2, m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்முலா, இதெல்லாம் 10th லேயே படிச்சிருப்பீங்க. மிட் பாயிண்ட் ஃபார்முலா. midpoint formula generally that is a னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், b னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், c னு நல்ல நான் பிரிக்கிறேன். ஓகேவா? ஸோ a to c is equal to ac is equal to ac distance cb distance க்கு ஈக்குவலாக. This is the definition for midpoint. So midpoint, that is c is given by c of x comma y is given by x1 plus x2 divided by 2 y1 plus y2 divided by 2. Next, we are moving moving forward to the higher concepts. So fourth formula இருந்து நீங்க கண்டிப்பா படிச்சு ஆக வேண்டிய ஃபார்முலா 11th ல இருந்து உங்களுக்கு 11th ல ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போற ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சேன். ஓகேவா? P Q R, இதுக்கு நான் வந்துட்டு வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ P to Q வந்துட்டு 2ன்னு எடுத்துக்கிறேன், P to Rவும் நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். இதுவும் சேமாக தான் இருக்கும் எப்பவுமே. இதெல்லாம் ஏற்கனவே பேசிக்ஸ் எப்பவுமே படிச்சு 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கிறது. நெக்ஸ்ட் Q to R ஃபார்ம் டிஸ்டன்ஸ் 4ன்னு எடுத்துக்கிறேன், அசம்ஷன். ஸோ நான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR கண்டுபிடிக்கணும்னா half into base into height யூஸ் பண்ணணும், which will be half into base என்ன 4, height வந்துட்டு 2 times எழுதக்கூடாது, 1 time தான் எழுதணும். ஸோ 2 which will be 4. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்துட்டு எனக்கு 4 centimeters வரும். ஸோ இதுவே நான் வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல, எனக்கு பாயிண்ட் மட்டும் தான் இருக்குன்னா I am going to use the formula half into modulus of x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. நான் எதுக்கு இங்கே மாடுலஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்பவுமே பாசிட்டிவ்ல தான் வரும். பட் நெகட்டிவ் ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம அது மாடுலஸ் உள்ள வரும். ஸோ மாடுலஸ் உள்ள வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ நம்மளுக்கு வேணும்னா நம்ம மாடுலஸ் எழுதிக்கலாம், வேணான்னா நம்ம மாடுலஸ் இல்லாமல் நெகட்டிவ்ல ஆன்சர் வந்துச்சுன்னா we can write it as positive because area of triangle எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் 10th படிச்சிருக்கீங்க, பட் இந்த ஃபார்முலா 10th படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த ஃபார்முலா ரிமெம்பரன்ஸ்க்கு நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இந்த ட்ரிக் 1 2 3. ஓகேவா? ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கணும். 1னா என்ன? ஃபஸ்ட்டு எப்பவுமே இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் எழுதிக்கணும், x1 x2 x3. ஓகேவா? ஃபஸ்ட்டு x1 எழுதிக்கிறேன் இன்டூ இங்கே 1 எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ 2 3. நெக்ஸ்ட் ப்ளஸ் x1 எழுதிட்டேன், ஸோ x2 2 எழுதிட்டேன்னா ஸோ 3 1 3 1 ப்ளஸ் x3 3 எழுதிட்டேன்,
So 1 2. Okay, well this is a short trick, short mnemonics to remember this formula. Next, slope of a line. How can we define a slope of a line? முதல்ல ஸ்லோப்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். Let's say this is a person standing. இதுதான் அவனோட ரோடு. ரோடுக்கு மேலே டாப்பில் இங்கே நின்றுட்டுருக்கான் ரோடு. ஸோ இது வந்துட்டு அவன் போக போகிற ஒரு ரோடு. ஓகேவா? ஸோ இது அவன் என்னன்னு சொல்லுவான்? இது அவன் என்னன்னு சொல்லுவான்? ஸ்லோப்பாக இருக்குன்னு சொல்லுவானா? ஸ்லோப்பாக என்ன? ஒரு நீட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஸோ தட் இஸ் அ ஸ்லோப். இது வந்துட்டு கீழே இறங்குற கேஸ். நெக்ஸ்ட் மேலே ஏறுற கேஸ். ஸோ இங்கே தான் ஒரு பர்சன் நின்றுருக்கான். ஸோ இங்கேருந்து நான் எப்படி மேலே ஏறணும்? இதுதான் ஒரு ரோடு. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு ஸ்லோப்புன்னு தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஸ்லோப் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்லாண்டிங் லைன். வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் திஸ்? ஸ்லோப் இஸ் அ ஸ்லாண்டிங். ஸோ ஸ்லோப்பை நம்ம ஸ்லாண்டிங் லைன்னு டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா தான் இப்போ நம்ம டெரிவேஷன் பார்க்குறோம். நான் ஒரு கிராஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஸ்லோப் ஆஃப் அ லைன், ஸ்லோப்பை நம்ம எப்போவுமே இந்த சாப்டரில் எம்னு டினோட் பண்ணுவோம், ஸ்மால் எம். ஸோ இந்த லைன் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் பாஸ் ஆகும்போது நான் இந்த ஆங்கிளில் நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிளில் நான் 180 மைனஸ் தீட்டா. ஏன் நான் 180 மைனஸ் தீட்டா எடுக்கிறேன்? 180 இப்படி ஒரு லைன் வரைஞ்சோன்னா இதோட ஆங்கிள், டோட்டல் ஆங்கிள் எனக்கு 180ன்னு கிடைக்கும். ஸோ தட்ஸ் வை ஐம் டேக்கிங் 180. ஸோ நான் இங்கே அசியூம் பண்ணியிருக்கிறது 180 மைனஸ் தீட்டா. இந்த லைனை நான் எல்லுன்னு எடுத்துக்கிறேன், விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எம். ஓகேவா? ஸோ வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் திஸ்? இஸ் இட் நாட் எம் இஸ் ஈக்குவல் டு tan theta? Is it not m is equal to tan theta? If I draw a line like this, what is the tan theta? m is equal to tan theta. That is the slope formula. ஸோ இப்போ உங்களுக்கு தீட்டா வேல்யூ கொஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. வேர் தீட்டா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. தீட்டா 90 டிகிரிக்கு 90 டிகிரி இருக்காது எப்பவுமே. why? tan 90 is undefined value, so slope cannot be undefined. So what do we observe? Theta is not equal to 90 degree means slope will not lie in y axis. So always the slope will lie in x axis. That is the observation we have done. Okay, this is the first case when theta is given. When theta question la theta கொடுத்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் நீ யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கேஸ் தீட்டா கொடுக்கல, எனக்கு பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? நான் ஃபஸ்ட்டு டெரிவேஷன் சொல்கிறேன். கன்ஸ்ட்ரக்ட் அ கிராஃப். திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஐ எம் கன்ஸ்ட்ரக்டிங் அ ஸ்லோப் லைக் திஸ். அஸ்யூம் அ ஸ்லோப் இஸ் பாசிங் த்ரூ ஒய் ஆக்சிஸ் லைக் திஸ். ஒய் ஆக்சிஸில் ஒரு ஸ்லோப் பாஸ் ஆகுது. நான் அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒரு ஸ்லோப்பை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? நான் இங்கேருந்து ஒரு இமேஜினரி தட்ஸ் ஒரு லைன் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். இங்கேயும் ஒரு லைனை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். வாட் இஸ் திஸ்? இஸ் இட் நாட் அ ட்ரையாங்கிள்? ஸோ நான் வந்துட்டு இந்த பாயிண்ட்டை நான் எம்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் நான் பின்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் நான் கியூன்னு எடுத்துக்கிறேன், இந்த லைன் எல்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கியூட பாயிண்ட் x2, y2, பியோட பாயிண்ட் y1, x1, y1. நான் இங்கே எம்மோட பாயிண்ட்டு கூட நான் x2, y2 எடுத்துக்கலாம். பட் ஐம் அஷ்யூமிங் q பாயிண்ட் as x2, y2. ஓகேவா? ஸோ அஷ்யூம் பண்ணதுனால என்னாச்சு? இங்கே நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன், இங்கேயும் நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் அ ஆரிஜின். ஸோ ஆரிஜினில் ஸ்லோப் எப்பயுமே பாஸ் ஆகும். ஓகேவா? நவ் மை அப்சர்வேஷன்ஸ் ஆர் angle MPQ is equal to theta. கரெக்டாக? MPQனா ஒன்றும் இல்லை, நீங்கள் மிடில் மோஸ்ட் வேல்யூவோட இதோட ஆங்கிள் என்னன்னு பார்க்கணும். அது கிராஃப்லேயே இருக்கு. ஸோ ஆங்கிள் P என்ன? தீட்டா. ஸோ எல்லை வந்துட்டு நான் எம்னு இதில் நான் கூட சொல்லியிருக்கேன். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு எம் விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு tan theta. ஸோ ஹியர் ஈக்குவல் டு வெல்கம். L is equal to M is equal to tan theta. ஸோ நான் ட்ரையாங்கிள் இப்போ எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் MPQ
MPQ. Okay, triangle MPQ la na enna edukrena m is equal to tan theta. Okay, tan theta na inga apply pannunga. Tan theta. Tan theta, what is the formula? Opposite by adjacent. So opposite is MQ or QM. Opposite QM divided by adjacent side is what? PM or MP. Okay, is it not y2 minus y1 by x2 minus x1? So our final formula is ready. M is equal to y2 minus y1 divided by x2 minus x1. Okay, these are the conditions. Till now we have solved. Okay, next, sixth condition. Sixth condition, what we are going to see, if the slopes are parallel. If the slopes are parallel. If the slopes are parallel. Okay, let's construct a graph. This is a graph. Okay, next I am going to draw two slopes. Okay, so I have constructed the two lines, two slopes. Slopes are parallel on two slopes. Okay, so I am taking this slope as m1 and this slope as m2. Okay, next I am taking this angle as alpha and I am taking this angle as beta. Okay, now the wonderful point we are going to get this: if the slopes are parallel, then the angles are equal. So alpha is equal to beta. So this is a condition, and this is not the final condition. M1 is equal to M2. So the slopes are equal if the lines are parallel. So parallel now, slopes equal. Parallel slopes in our condition is slopes are equal. Okay, slope values. So which is also equal to tan alpha is equal to tan beta. So alpha is equal to beta na, tan alpha is equal to tan beta dana. Idhukku பதிலா நான் beta substitute பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லை, alpha பதிலா. So that is a condition. Next, if the slopes are perpendicular, what is the case? Seventh, slopes are perpendicular. Okay, இதுக்கு derivation இல்லை, derivation இருக்கு, பட் அது வந்துட்டு குழம்பும். Okay, I am writing the straightforward condition. If the slopes are perpendicular, wonderful condition. M1 slope 1 into product of the slopes are equal to -1. Okay, this is the condition for when the slopes are perpendicular.
last but most important condition. So இதோட concept 9.1 முடிஞ்சு next exercise 9.2 முடிச்சு நம்ம concept 9.2 பார்ப்போம். Angle between two lines. Okay, angle between two lines. Angle between two lines, that means what? Angle between two lines means what? இந்த angle என்ன? இந்த ரெண்டு லைனுக்கு இருக்கிற total angle என்ன? So the formula for this angle is this one is tan theta. Tan theta equal to modulus of m2 minus m1 divided by 1 plus m1 m2. This is the condition. So 1 plus m1 m2 denominator இருக்கிறது not equal to 0. ஸோ இதோட அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பார்த்த 8 கண்டிஷனும் ஃபஸ்ட் எக்ஸசைஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்ப்போம்.